சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பீலமேடு, கோயம்புத்தூர். ஒன்றரை வயது குழந்தையை தெருநாய்கள் கடித்து குதறி கவ்வி இழுத்துச் சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் புறநகர் பகுதியில் ஜவஹர் நகர் குடியிருப்பு உள்ளது. அந்த பகுதியைச் சேர்ந்த 1.5 வயதுடைய விகான் என்ற குழந்தை வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த தெருநாய்கள் விகான் மீது பாய்ந்து அவனுடைய தலைமுடியை கவ்வி இழுத்துச் சென்று கடித்து குதறியதால் படுகாயம் அடைந்தான். அந்த குழந்தையின் முகம் மற்றும் உடல் பாகங்கள் அனைத்தையும் தெருநாய்கள் கடித்து குதறிய நிலையில் குழந்தையின் தலைமுடி அந்த பகுதியில் சிதறி கிடந்தது. இதனை கவனித்த அந்த பகுதி பொதுமக்கள் உடனடியாக குழந்தையின் பெற்றோருக்கு தகவல் அளித்தனர். பின்னர் குழந்தையை ஹைதராபாத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றனர். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் குழந்தை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். சில நாட்களுக்கு முன் ஹைதராபாத் அம்பர்பேட் பகுதியில் 2 வயது குழந்தையை தெருநாய்கள் கடித்து குதறி காயப்படுத்திய சம்பவத்தை மறந்து போவதற்குள் 1.5 வயது குழந்தை விகான் மீது தெருநாய்கள் கடித்து குதறிய சம்பவம் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதால் மாநகர சுகாதாரத்துறை அதிகாரிகள் மீது பொதுமக்கள் கடும் ஆவேசத்தில் உள்ளனர்.